பறவைகளின் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் பசங்க எல்லாருமே சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. அங்க பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் நடக்க போற சுதந்திர தின விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அதனால அன்னைக்கு நாள் பூரா பசங்களுக்கு எந்த வாத்தியாருமே கிளாஸ் எடுக்கவே இல்லை. அதனால பசங்களுக்கு ரொம்பவும் போர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, இன்னைக்கு என்னவோ ரொம்ப போர் அடிக்குது இல்ல? ஆமாண்டா சின்னு, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல, அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சும்மாவே இருக்கோம். இல்லனா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆமா புஜ்ஜி, அது கூட உண்மைதான். புஜ்ஜி, நாளைக்கு கூட இதே மாதிரி என்ஜாய் பண்ணலாம்ல? ஆமா, இப்போ நம்ம ஏதாவது செய்யணும். என்ன பண்றது புஜ்ஜி? விளையாடலாமா? இப்ப மட்டும் டீச்சர் நம்மள பார்த்தாங்க, அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது. ஆமா, டீச்சர் எல்லாருமே நாளைக்கு செய்ய போற அரேஞ்ச்மெண்ட் பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நம்ம கூட நம்ம கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாமா? சரி வாங்க, ஜாலியா இருக்கும். அப்படி பசங்க கிளாஸ் ரூமை டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டேய் பன்னு, நீ போய் ஆபீஸ் ரூம்ல கலர் சாக் பீஸ் இருக்குல்ல, மேடம் கிட்ட கேட்டு சாக் பீஸ கொண்டு வா. சரி புஜ்ஜி, நான் போய் உடனே வந்துடுறேன். நான் பேப்பரை அழகா டிசைன் பண்ணி கட் பண்றேன். சரிடா சின்னு, நம்ம கிளாஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும். ஆமா ஆமா, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். அப்படி எல்லாருமே கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. புஜ்ஜி குருவி போர்டை நல்லா தொடச்சு அதுல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு அழகா எழுதி வச்சா. சின்ன காக்கா பன்னு கிளி 2 பேருமே கிளாஸ் ரூம்ல தோரணம் எல்லாம் கட்டுனாங்க. அது பார்க்க அழகா இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, நம்ம கிளாஸ் ரூம் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல, ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கோம். இவ்ளோ கூட இல்லனா எப்படி? எப்படியும் இப்பத்துக்கு நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஆமா, நம்ம எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இப்போ கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆமா, யாராவது டீச்சர் வந்தா கூட நல்லா இருக்கும், உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பிரின்சிபலான மகிக்கழகு அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்தாங்க. அப்போ கிளாஸ் ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட பசங்களா, யாரு கிளாஸ் ரூம் இவ்வளவு நல்லா டெக்கரேட் பண்ணது? ரொம்ப அழகா இருக்கு. நாங்க தான் செஞ்சோம் மேடம். நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. குட். ஆமா, நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? நாளைக்கு எல்லாருமே காலையில சீக்கிரமா வந்துடணும். டீச்சர், கண்டிப்பா வரும். அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. யாருமே மறக்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வரணும். சரி டீச்சர், கண்டிப்பா கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மகிக்கழகு அங்கிருந்து போயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா சுதந்திர நாள் விழாவை பத்தியே பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு அம்மா உங்களையும் கூட்டிட்டு போனோம். ஆமா புஜ்ஜி, உண்மைதான். ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமா, இருந்தாலும் நாளைக்கு காலையில சீக்கிரமா ரெடி ஆகி முதல்ல நம்ம போயிடணும். சரி, நம்ம போலனா யாரு போவாங்க? இன்னைக்கு மகி பிரின்சிபல் நம்ம கிளாஸ் ரூம் டெக்கரேஷன் பண்ணது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்தாலும் நம்ம கிரேட். சரி சரி, வாய மூடிக்கிட்டு இப்ப வீட்டுக்கு வரீங்களா? போய் விளையாடலாம். சீக்கிரமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம். நாளைக்கு நிறைய ஸ்வீட்டை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் ஸ்கூல்ல நடக்க போறத பத்தி அவங்க அம்மாக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன புஜ்ஜி, நானும் வரணுமா? ஆமாமா, மகி டீச்சர் பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். சரி புஜ்ஜி, நாளைக்கு கண்டிப்பா வரேன். இண்டிபெண்டன்ஸ் டேவை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணோம்ல? அதுக்குதான் காலையில சீக்கிரமா கிளம்பணும். சிச்சு அத்தை உங்களுக்கு கூட சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க?
அம்மா நாங்க சீக்கிரமா கிளம்பிடுவோம்மா. சரி இப்ப நான் போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு வீட்ல சொல்லி பசங்க எல்லாரும் வெளியில வந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க எல்லாரும் சீக்கிரமா எழுந்திருச்சாங்க. ஸ்கூலுக்கு சீக்கிரமா தயாராயிட்டாங்க. வேகமா போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அம்மா நீங்க கொஞ்ச நேரத்துல வந்துருங்க, நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போறேன். சரி புஜ்ஜி, நீ கிளம்பு. உனக்கு என்ன வேலை இருக்கு? சரிங்க அம்மா, நான் இன்னும் கிளம்புறேன். அப்படி பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போய் அங்க பண்ணிருக்கிற டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழகு குஹுவாத்தை எல்லாருமே கூட ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டே சின்னு, நேத்தும் இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு தானே நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா ஆமா, இப்போ நம்ம டீச்சருங்க வேற ஸ்பீச் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அங்க உக்காந்து இப்போ நம்ம அந்த ஸ்பீச்சை கேட்கணுமே. என்னடா நீங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கூட பேசணும்னு இருக்கிறோம், ஆனா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, துணிக்குருவி வந்தாங்க. அம்மா உங்க வந்துட்டாங்க, வாங்க போலாம். ஆமா வாங்க, இந்த தடவை நம்ம கூட சேர்ந்து அம்மாங்களும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஆமா ஆமா வாங்க, இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடும், எல்லாரும் போய் உட்கார்ந்துக்கலாம். சரி சரி வாங்க போலாம். பசங்க எல்லாருமே அவங்கவங்க அம்மாக்கள் கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொடியை ஏத்துனாங்க. கொடி ஏத்துனதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகிக்கழுகு இப்படி சொல்லுச்சு. நாங்க கூப்பிட்ட உடனே வந்த எல்லா பேரண்ட்ஸுங்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இந்த சுதந்திர நாளை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி மகிக்கழுகு பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் பன்னு கிளிக்கு ரொம்பவும் பசிக்க ஆரம்பிச்சுது. அவன் அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அத புஜ்ஜி குருவி கவனிச்சா. அட என்னடா பண்ணும், அங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? ஒன்னு இல்ல புஜ்ஜி, ரொம்ப பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிடணுமே. என்னது இப்பவா? இப்பதானே ஸ்பீச்ச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவனுக்கு பசி அதிகம். ஆனா இவங்க சொல்ற ஸ்பீச் கேக்குற பொறுமை எனக்கு இல்ல. ஐயோ அப்படியெல்லாம் பேசாதீங்கடா, அவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். என்னதான் நடந்தாலும் சின்னு மேல போட்டுற வேண்டியதுதான். டேய், உனக்கு நான் தான் கிடைச்சனா? அப்படி சின்ன காக்காவுக்கு 2 பேருமே விளையாட்டு காட்டுனாங்க. ஆனா பாவம் பன்னுக்கு பசி தாங்கிக்கவே முடியல. நம்ம 3 பேரும் பேசுறது மட்டும் யாராவது கேட்டாங்க, அவ்வளவுதான் நம்ம கதை. ஆமா, இந்த பன்னு வாய மூடிக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறான். டேய் பன்னு, வாய மூடிக்கிட்டு இருடா. டேய் வாய மூடிட்டு சும்மா உக்காருடா. அவங்க பேசினதுக்கு அப்புறம் அங்க பூந்தி லட்டு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. சீக்கிரமா அவங்க பேசியாச்சுன்னா அதெல்லாம் கொடுத்தா சாப்பிடலாம். டேய் என்னடா இன்னைக்கு சாப்பிட இவ்ளோ அலையுற? ஆமா, இன்னைக்கு அவன் சாப்பிட அலையிறான். பன்னு கிளிய சின்ன காக்கா, புஜ்ஜி குருவி 2 பேரும் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பன்னு மட்டும் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். டேய் பன்னு, வாய மூடிக்கிட்டு இருக்க போறியா இல்லையா? ஆமா, அவன் எங்க வாய மூடுறான். அவன் பண்றது பார்த்து யாராவது ஸ்டேஜ்ல இருந்து வந்து பேசுன்னு கூப்பிடணும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் என்ன பண்ணேன்? ஐயோ பேசாதீங்க, அவங்களோட ஸ்பீச் சீக்கிரமா முடிஞ்சிரும். இன்னும் எப்ப புஜ்ஜி முடியும்? டேய் சின்னு, நம்ம பேரண்ட்ஸ் பேசுவாங்க, நம்ம குஹு டீச்சர் கூட பேசுவாங்க, இன்னும் நம்மள கூட பேச சொன்னாலும் சொல்லுவாங்கடா. நம்மள கூப்பிட்டா அவ்வளவுதான். சரி சரி சும்மா இருங்கடா, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் கொடுப்பாங்க. கொக்கு டீச்சர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அப்படி 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படா இதெல்லாம் முடியும், எப்ப ஏதாவது சாப்பிடலான்னு பன்னுவும் காத்துக்கிட்டு இருந்தா. ஸ்டேஜ்ல மகிக்கழுகு அப்பதான் பேசி முடிச்சது. அதுக்கப்புறமா மத்தவங்க எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. அப்பா முடிஞ்சு போச்சு. டே பன்னு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் கொடுக்க போறாங்க, வாங்கிக்கடா. யாருமே குடுக்கற மாதிரியே தெரியல, நான் ரெடியா இருக்கேன். இவ்வளோ நேரம் அதுக்காக தானே அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்படி பசங்க எல்லாரும் பலகாரத்தை சாப்பிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. மலையில் துணி சிச்சுவின் மீன் வியாபாரம். பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல துணி சிச்சு 2 பேருமே அக்கத்து பக்கத்துல மீன் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவுக்கு
துணிக்குருவிய கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவகிட்ட வியாபாரம் ஆகுறத விட துணிக்கிட்ட தான் அதிகமா வியாபாரம் ஆகுது அப்படிங்கிற கோவம் அவளுக்கு இருந்துச்சு. எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் துணியோட அவ சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பா. இப்படியே நாட்களும் போச்சு. அதுக்குள்ள மழை காலம் வந்துருச்சு. எவ்வளவு மழை வந்தாலும் சரி, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, 2 பேரும் மட்டும் அவங்கவுங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. துணிக்குருவி காலையிலேயே வியாபாரத்துக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தா. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, வெளியில இவ்வளவு மழை பெய்யுது, இப்ப வியாபாரத்துக்கு போய்தான் ஆகணுமா? வேற வழி இல்லையே புஜ்ஜி. நான் வியாபாரத்துக்கு போகல அப்படின்னா அப்புறம் நமக்கு நஷ்டமாயிடாதா? ஆனா மழை பெய்யுதே, இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டே இருப்பியா? இல்ல இல்ல, ஆனா ஏதாவது கவரை கொண்டு போய் போட்டுக்கிட்டு நனையாம உட்காந்துருவேன் புஜ்ஜி. ஆ சரிம்மா, சீக்கிரமா போயிட்டு வா. அப்படி துணிக்குருவி தலைமையில ஒரு கோணி பைய போட்டுக்கிட்டு கூடையில மீனை எடுத்துக்கிட்டு அவ எப்பவுமே வியாபாரம் செய்யற இடத்துக்கு கொண்டு போனா. இந்த பக்கம் சிச்சு காக்காவும் கூட மீனை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. என்னடா இது, இவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழையில வியாபாரம் செய்யறது உண்மையிலேயே கஷ்டம்தான். ஆனா இது ஒரு வகையில நல்லதும் தான். இந்த மழையில துணி என்ன மீன் விற்க வரவா போறா? அவ வராம இருந்தாலும் நல்லது, நமக்காவது நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா சிச்சு நடந்து போய்கிட்டு இருந்தா. ஆனா இந்த பக்கம் துணிக்குருவி எப்பவுமே வியாபாரம் செய்யற இடத்துல கொண்டு வந்த மீன்களை எல்லாத்தையுமே வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. துணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. அப்ப சிச்சு அவ மனசுக்குள்ள, என்ன இவ இன்னைக்கும் வியாபாரம் செய்யறதுக்காக வந்துட்டு இருக்கா? மழை வந்தா வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே. சே, இவளால என் வியாபாரம் சரியா நடக்கவும் மாட்டேங்குது. என்னைக்கும் அதே மாதிரி தான் போல அப்படின்னு நினைச்சு சிச்சு காக்கா ரொம்ப கோவமா போய் மீனுங்களை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. 2 பேரும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல சோட்டுக்கிளி அந்த இடத்துக்கு வந்தா. அவ தினமும் துணிக்கிட்ட தான் மீன் வாங்குற பழக்கம் இருக்கிறதுனால சிச்சு காக்காவை தாண்டி அவ துணிக்குருவி கிட்ட போனா. அதனால சிச்சுவுக்கு கோவம் அதிகமாச்சு. ஏங்க சோட்டோ, எப்பவும் அவகிட்ட தானா? ஏன் எங்க கிட்ட எல்லாம் மீன் வாங்க கூடாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிச்சு, துணிக்கிட்ட எப்பவுமே மீன் வாங்குறது பழகிடுச்சு. அதுக்குன்னு எப்பவுமே அங்கேயேவா வாங்கிக்கிட்டு இருப்பீங்க? இப்போ உனக்கு என்ன, என்கிட்ட மீன் வாங்குறாங்கன்னு உனக்கு பொறாமையா இருக்கா? ஆமா ஆமா, உன்னை பார்த்து பொறாமப்படுறத விட்டா வேற வேலை என்ன இருக்கு எனக்கு? சரி சரி, 2 பேரும் அமைதியா இருங்க. சிச்சு, நீ கம்மி விலைக்கு என்னைக்காவது மீன் வித்திருக்கியா? ஆனா துணி அப்படி இல்ல, நான் என்ன விலைக்கு கேட்குறேனோ அந்த விலைக்கு கொடுப்பா. அது மட்டும் இல்ல, மீனும் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி சோட்டுக்கிளி சொன்னதுனால சிச்சு காக்காவும் எதுவும் சொல்ல முடியாம அமைதியாயிட்டா. அப்புறமா துணிக்கிட்டே ஒரு மீனை வாங்கி எடுத்துக்கிட்டு சோட்டு அங்கிருந்து போயிட்டான். ஆனா சிச்சு காக்கா துணியை ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆமா, என்கிட்ட மீனுங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிப்பட்ட மீனுங்களை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா இவதான் ஏதாவது அவங்க கிட்ட சொல்லிருக்கணும். இல்லனா ஏன் மீன் வாங்காம போறாங்க? அப்ப துணி அவன் மனசுக்குள்ள, இவ என்னதான் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா ரொம்ப தான் ஏறி தலையில உக்காந்துப்ப போலியே, இப்ப அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு நினைச்சு சிச்சு காக்கா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால துணிக்குருவிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. சிச்சு, நீ என்னதான் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, தேவையில்லாம வார்த்தையை விடாத. உன்னதான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுவ? உன்னை பத்தி நான் எதுக்காக எல்லார்கிட்டயும் தப்பா சொல்ல போறேன்? அவங்கவுங்க வியாபாரம் அவங்கவுங்க பண்ணிக்கிறோம், உன் வியாபாரத்தை நீ பாரு, தேவையில்லாம என்னையே திட்டிக்கிட்டு இருக்க. அப்படி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் நேரமும் ஆச்சு. 2 பேருக்கும் மழையில வியாபாரமும் நடந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஊருக்குள்ளார தண்ணியும் வந்துருச்சு. அதை பார்த்து துணிக்குருவி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. தண்ணி இருக்கிறதுனால அவளால வியாபாரத்துக்கும் போக முடியாது. அட, என்ன இவ்வளவு தண்ணி வந்துருச்சு, இவ்வளவு தண்ணி இருந்தா அதுக்கப்புறம் எப்படி நான் வியாபாரம் செய்யறது? மழை காலம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, கஷ்டம் மட்டும்தான். தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் போய் வியாபாரம் செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்காவும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்றது? இவ்வளவு தண்ணி இருக்கும்போது மீன் வியாபாரம் செய்ய முடியாதே, ஏதாவது பண்ணியாகணும். அந்த துணி முதல்ல என்ன பண்றான்னு பார்க்கலாம், அவதான் வியாபாரத்தை விட மாட்டாளே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மழை இப்போ விடும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல மழையும் விட்டுச்சு. அப்போ துணிக்குருவி அந்த தண்ணியிலேயே நடந்துக்கிட்டு வியாபாரம் செய்யற இடத்துக்கு போகணும்னு நினைச்சா. புஜி, நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். என்னம்மா இது, இவ்வளவு தண்ணி இருக்கும்போது நீ எப்படிமா வியாபாரம் செய்ய முடியும்? ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் புஜி. மழை காலம் 3 மாசம் இருக்கும்,
3 மாசமும் இப்படியே தண்ணி இருக்குன்னு வியாபாரம் செய்யாம இருந்தா நம்ம வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? அம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா மழை இப்பதானே விட்டுருக்கு. அப்போ தண்ணி கொஞ்சம் குறையும். குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ போ. அது வரைக்கும் இந்த மழையில எப்படி வியாபாரம் செய்யறது அப்படின்னு ஏதாவது யோசிச்சு வச்சுக்கோ. அதுவும் சரிதான். சரி புஜ்ஜி. துணிக்குருவி என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா போய் 4 கட்டையை வச்சு வியாபாரம் செய்யற இடத்த உயரமா வச்சுக்கிறேன். அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. மழை காலம் போற வரைக்கும் கூட நான் வியாபாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு துணிக்குருவி நினைச்சுக்கிட்டு இருந்தா. நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துல தண்ணியும் குறைஞ்சது. அதனால உடனே போய் ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு நினைச்சா. புஜ்ஜி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். தண்ணி குறைஞ்சிடுச்சு இல்லம்மா. சரி போமா. ஆமா, மீன் எடுத்துக்கிட்டு போலியாமா? இல்ல புஜ்ஜி, முதல்ல அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா மறுபடியும் வந்து விக்க மீன் எடுத்துக்கிட்டு போறேன். சரிம்மா, பார்த்து கவனமா போ. அப்படி துணிக்குருவி கம்பங்களை எடுத்துக்கிட்டு போனா. அங்க ஒரு உயரமா மேடையை கட்டி தண்ணிக்கு மேல அந்த மேடை இருக்கிற மாதிரி அவ செட் பண்ணா. அப்போ மெதுவா அங்க தூறல் விழ ஆரம்பிச்சுது. என்ன இது, மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிடுச்சா? ஆனா தண்ணி வந்தாலும் கஷ்டம் எதுவும் இருக்காது. ஆனா மேல மழை தண்ணி விழாம ஒரு கூரிய போட்டோம்னா அப்போ மழை தண்ணி கீழே விழாது. அது தானாவே சைட்ல எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சு துணிக்குருவி வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு போய் புல்லுங்களை எடுத்துட்டு வந்து ஒரு கூரிய போட்டா. இனி வியாபாரம் செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி துணிக்குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அப்பாடா, எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. இனி மீன் விற்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. வீட்டுக்கு போய் மீனை கொண்டு வந்து விற்க வேண்டியதுதான். ஆமா, இந்த சிச்சு இன்னும் வரலையே, என்ன அவ எப்படி வியாபாரம் செய்ய போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வீட்டுக்கு போய் மீனுங்களை எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சான். அப்ப மெதுவா மழைத்துளியும் விழ ஆரம்பிச்சுது. இந்த பக்கம் சிச்சு காக்கா துணி என்ன பண்றாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மழையும் அந்த அளவுக்கு பெய்யல. துணி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவ செய்யும் போது என்னால செய்ய முடியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா வீட்ல இருந்து வெளியில போச்சு. அங்க துணிக்குருவி பண்ணிருக்கிற ஏற்பாடை பார்த்து அவ ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. சிச்சு தூரத்திலே நின்னுக்கிட்டு அவ பண்ணிருக்கிற ஏற்பாட பாத்துக்கிட்டு இருந்தா. அட கடவுளே, இந்த துணிக்கு இவ்வளவு அறிவு எப்படி கொடுத்தா அந்த கடவுளே? எவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. வியாபாரமும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, அவளால கட்ட முடியும்னா என்னால முடியாதா என்ன? நானும் அப்படியே கட்டிக்கிறேன் அப்படின்னு சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு. அதுவும் துணி கட்டின மாதிரியே குடிசைய கட்ட பாத்துச்சு. அத பார்த்து துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இவளுக்கு என்ன கண்டா ஆகாது. ஆனா நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே பார்த்து பண்ண மட்டும் செய்வா. அதுக்கு மட்டும் என் ஐடியா ஓகேவா? இவளுக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவதான். எப்படி கட்டிக்க போறாளோ என்னவோ. அப்படி துணிக்குருவி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே துணி கட்டின மாதிரியே சிச்சுவும் கட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் கொஞ்ச நேரத்துல மீன் வாங்குறதுக்காக அங்க மகிக்கழுகு வந்துச்சு. அது துணியோட ஏற்பாடுகளை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. பரவாயில்லையே, நல்லா ஏற்பாடு பண்ணிருக்க. அது மழை வருதுல, பிரச்சனை இருக்க கூடாதுன்னு இந்த மாதிரி கட்டியிருக்கேங்க. நல்லாதான் இருக்கு. சரி, எனக்கு 2 மீன் கூட. இந்த மழையில மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும் போலவே இருக்கு. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணும். அப்படி துணிக்குருவி 2 மீனை கொடுத்தா. மகிக்கழுகு அந்த மீனை வாங்கிக்கிட்டு சிச்சு பண்ற ஏற்பாடுகளை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன சிச்சு, நீயும் துணி மாதிரியே கட்டிக்கிட்டு இருக்கியா? நான் எங்க அவள மாதிரி கட்டணும்? அதை விட உயரமா கட்டியிருக்கே பாருங்க. ஓ அப்படியா? ஆனா இந்த அளவுக்கு உயரமா கட்டினா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எப்பவுமே எல்லார விடவும் நான் உயரத்துல தான் இருப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். உன்னோட இஷ்டம், எனக்கு எதுக்கு? அப்படி சிச்சு காக்கா யாருடைய பேச்சையும் கேட்காம ரொம்ப உயரமா கட்டணும்னு சொல்லி உயரமாவே கட்டிக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சான். துணி போட்ட மாதிரியே கூரியையும் போட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் துணியோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் மீனை கொண்டு வந்து அவ ஏற்பாடு பண்ண அந்த இடத்துல மீனுங்களை எல்லாத்தையுமே வச்சா. இப்போ நான் தான் உயரத்துல இருக்கேன். எவ்வளவு மழை வந்து தண்ணி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா துணி கட்டிக்கிட்டு இருக்கிற இது எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுந்துரும். அப்போ என்னோட வியாபாரம் தான் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போதான் மழை மெதுவா வர ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா சும்மா இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருந்தா. அப்போ மழை வந்ததுனால தண்ணியும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு.
சிச்சு அவன் மனசுக்குள்ள தண்ணி அதிகமாகுது, எப்படியும் துணி கட்டினது இடிஞ்சு விழுந்துரும், எந்த ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா சிச்சு காக்கா ஸ்ட்ராங்கா கட்டலங்கிறதுனால தண்ணியில இடிஞ்சே விழுந்துருச்சு. அதனால பாவம் சிச்சு காக்கா தண்ணியில விழுந்துட்டான். அவகிட்ட இருந்த மீனுங்க எல்லாமே தண்ணியில போயிடுச்சு. அத பார்த்து சிச்சு ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவிக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. சிச்சுவை கூப்பிட்டு அவ சமாதானப்படுத்தினா.